பிஸ்னஸில் ரொம்ப மேஜரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். அப்போது 5 டிப்ஸ் டு சூஸ் ப்ராப்பர் லொக்கேஷன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவில் ஒரு கடையை எடுக்கக்கூடாது. ஏன்னா அது 10ல் ஒரு கடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கேஷுவலாக ஓரளவுக்கு ரஷ் இல்லாத பிளேஸில் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரெண்டில் அட்லீஸ்ட் ஒரு காரோ ஒரு பைக்கோ விடுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்கள். அது இருந்தால் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்பேஸ் எதிர்பார்க்குறாங்க, ஒரு பைக்கு விடுறதுக்கும் கார் விடுறதுக்கும். அது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மூணாவது முக்கியமான விஷயம், இதை யாருமே கவனிக்க மாட்டோம். ஷட்டரோட சைஸ் மினிமம் 16 அடி நீளம் விட்த் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப சுருங்கின கடையாக இருக்கும், அது நமக்கு ஒரு வைப்ரேஷன் கொடுக்காது. நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு, அவங்களோட டேக்ஸ் ரெசிப்ட் அப்டேட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பல லைசன்ஸ்களும் அதை வச்சு தான் வாங்குவாங்க. அப்புறம் இபி பில் பாருங்கள், டாக்குமெண்டேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதோட ஓனர் அவங்கள தான். இந்த டேக்ஸ் ரெசிப்ட் பார்க்கும்போது ஓனரோட நேம் அதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஒரு செராக்ஸ் வாங்கிக்கங்க. முக்கியமான விஷயம் இது. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு விஷயம் அப்ளை பண்ணாலும் இது நமக்கு 100% ஜென்யூனாக வேணும். அப்போ டேக்ஸ் ரெசிப்ட்டும் ஓனரோட டாக்குமெண்டேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நியர்பை இருக்கக்கூடிய கடைகள் என்னென்ன இருக்குது, அங்கே எப்படி ஃபுட்ஃபால் வருது, என்ன பர்பஸுக்காக அந்த கடையை அந்த இடத்துல எடுக்கிறோமோ அது ரிலேட்டடான பீப்புள் அந்த இடத்துக்கு வருவாங்களா அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இமீடியட்டாக ஒரு கடையை சூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கடையை லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 2 to 3 days அந்த லொக்கேஷனை நீங்கள் அப்பப்போ போய் பாருங்கள். மார்னிங் ஒரு டைம் போய் பாருங்கள், ஈவினிங் ஒரு டைம் போய் பாருங்கள், நைட்டு ஒரு டைம் போய் பாருங்கள். இப்படி ஒரு 2 to 3 times பாருங்கள். அதை அப்சர்வ் பண்ணுங்கள். அங்கே மக்களோட ஃப்ளோ எப்படி இருக்குது, அது ஒரு வைப்ரண்ட் கொடுக்குதான்னு பாருங்கள். நமக்கும் அந்த கடைக்கும் ஒரு கனெக்ஷன் வருதா, ஒரு வைப்ரன்சி இருக்கா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரன்ஸ் இருக்கா பாருங்கள். இந்த 5 விஷயங்களும் இருந்தால் மட்டும் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கான லொக்கேஷன் தேடி வரும். ஸோ பிஸ்னஸில் லொக்கேஷன் ரொம்ப முக்கியம்.